நான் வரும் வழியில் ஒருவரை எதிர் திசையில் இருந்து வருவதை பார்த்தேன். அவர் தலையிலே ஏதோ ஒரு துணிகளை, அது லுங்கி போன்றவற்றை ஒரு கட்டாக கட்டி தலையில் சுமந்து சென்றார்கள். நான் படம் எடுத்தேன். அது சரியாக பதிவாகவில்லை. இருந்தாலும் என் எண்ணங்களை இந்த காணொளியாக மாற்ற விரும்பி நான் பேசுகிறேன். அதாவது, தலையில் வயிற்றை சுமப்பவர்கள் தாய், தலையில் பாரத்தை சுமப்பவர்கள் வியாபாரம். எதையாவது வியாபாரம் செய்து பிச்சை எடுக்காமல் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அது சிறிய அளவாக இருந்தாலும் நமக்கு அது நிறைவை தரும் என்று தலையிலே சுமந்து கொண்டு கையிலே கொஞ்சம் வைத்து கொண்டு அவர் நடந்தே செல்கிறார். அவருடைய நாணயம், அவருடைய நேர்மை, உழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாராட்டுதலுக்கு உரியது. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறேன், மானசீகமாக. ஏனென்றால் அவர் என்னை கடந்து போய்விட்டார். உழைக்க வேண்டும், எப்படியாவது எதையாவது உழைக்க வேண்டும், எதையாவது வியாபாரம் செய்ய வேண்டும். அது தலையில் சுமந்து கொண்டு சென்றாலும் அது சரி, அல்லது ஒரு கடையிலே நின்று கொண்டு வியாபாரம் செய்தாலும் சரி, எப்படியாவது நாம் உழைக்க வேண்டும். அந்த உழைப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை நாம் வாடகைக்கு, உணவிற்கு, தங்குவதற்கு என்று அவர்கள் அன்றாடம் உழைக்கிறார்கள். உழைப்பாளிகள். அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. மற்றவர்கள் நினைப்பது போல அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. நடமாடிக்கொண்டே இருக்கக்கூடிய தெய்வம் அவர்கள். நடமாடும் தெய்வம்தான். ஏனென்றால் அவர்களுக்கு பெரிய வருமானம் இல்லை, சொந்தமாக இடமும் இருக்காது. அதற்காக உழைக்க வேண்டும். உழைத்து உயரும் எண்ணமில்லை அவர்களுக்கு. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும். நேர்மையான முறையில், ஒழுக்கமாக, எல்லோருக்கும் நேரடியாக சென்று விற்க வேண்டும். இது வேண்டுமா, அதை வாங்க வேண்டுமா, குறைந்த விலைதான், சொற்ப லாபத்திற்காகத்தான் நான் விற்கிறேன் என்று கூவி அவர்கள் வியாபாரம் செய்வது பாராட்டுதலுக்கு உரிய ஒரு செயலாகும். அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். நமக்கு தேவை என்று தெரியும் பொழுது நம்மை தேடி அவர்கள் வந்தால் நாம் அதை ஆதரிக்க வேண்டும். நம்மால் அவர்களுக்கு ஒரு வியாபாரம் செய்கின்ற மகிழ்ச்சி அவருக்கு இருக்கும், நமக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும். எனவே யாரையும் உதாசீனம் செய்யாமல், யாரையும் ஏளனம் செய்யாமல், உழைப்பவர்களுக்கும் உழைப்பிற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் என்ன, நீங்கள் அப்படி நினைத்தால் நீங்களும் வழிபாட்டுதலுக்கு உரியவர்கள், தெய்வத்திற்கு சமமானவர்கள். எனவே யாரையும் ஏளனமாக, குறைவாக மதிக்காதீர்கள். எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கென்று ஒரு வழி உண்டு. அவரவர்கள் வழி அவர்களுடையது. அதில் நமக்கென்ன வேலை? அப்படித்தான் பலர் ஏளனமாக செய்கிறார்கள். பிச்சைக்காரர்களை கூட கேவலமாக நடத்துகிறார்கள். அது முற்றிலும் தவறு. வாழ்ந்தவன் நன்றாக வாழ்ந்தவன் இல்லை, நன்றாக வீழ்ந்தவனும் இல்லை. எல்லாமே ப்ளஸ் மைனஸ் தான். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். நல்ல குணமும் இருக்கும், கெட்ட குணமும் இருக்கும். அதையெல்லாம் சமாளித்து போய்வதுதான் வாழ்க்கை. நான் சீர்தூக்கி பார்ப்பதுதான். சீர்தூக்கி பார்ப்பவர்கள் சிந்தனையாளிகள், சிந்தனை சிற்பிகள். ஏன், எதற்கு, எப்படி என்று எப்பொழுதுமே
அவர்கள் மனதிலே ஓடக்கொண்டிருக்கும் அந்த சிந்தனை தான் சித்தர்களாக வாழ்ந்துள்ளனர். சித்தர் என்றாலே சிந்திப்பவர் என்ற அர்த்தம். வெறும் பேச்சினால் சொல்வதல்ல, கவிதையினால் அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும், மக்களுக்கு அது சேர வேண்டும். அப்படித்தான் பல சித்தர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அந்த வகையில் நானும் மறையூர் சித்தர் என்ற அளவில் சில பதிவுகளை செய்து வருகிறேன். முகநூலில் இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு புத்தகமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அப்பப்போ எனக்கு தோன்றும் எண்ணங்களை சிவவாக்கியர் போலத்தான், அவர் கடவுள் இல்லை என்றார், புரட்சிகரமாக சிந்தித்தவர். அதுபோலத்தான் என்னுடைய அந்த பாடல்களும் அப்படித்தான் இருக்கும். சுட்ட சட்டியம் சுவை அறியுமா, சுட்ட சட்டியம் சுவை அறியுமா என்ற பொருள் என்ன? ஒரு பானையிலே வைத்து சமைத்தால் அந்த பானைக்கு சுவை தெரியுமா? அதுபோலத்தான் உன் உடல் எங்கே இருக்கிறது, உயிர் எங்கே இருக்கிறது, அந்த உயிரில் என்ன இருக்கிறது, அது எது என்று ஆராய்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அந்த வகையில் நானும் சிந்திக்கிறேன். எனக்கும் அந்த சிந்தனை உண்டு. என்னுடைய கருத்துகளும் சிறப்பாகவே இருக்கும், புரட்சிகரமாகத்தான் இருக்கும். கடவுள் இல்லை என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதை நன்கு அறிந்து ஆராய்ந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இது இல்லை, இது இருக்கு என்பது. அந்த வகையில் நானும் ஒரு சித்தன் தான். எனவே நண்பர்களே, எனது சிந்தனை பேச்சை நீங்கள் பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தற்பொழுது பேப்பர் மில் சாலை நடந்து போய்கொண்டே இருக்கிறேன். பேசிக்கொண்டே இந்த காணொளியை செய்தேன். ஏனென்றால் வரும் வழியில் ஒருத்தர் தலையில் சுமந்து கொண்டு சென்றார். அதுதான் எனக்கு தொடக்கமாக இருந்தது. காதிபவனுக்கு அருகாமையில் தான் இருக்கிறேன். எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். அப்படியே நடந்தே வந்ததால் எனக்கு எந்த விதமான களைப்பும் தெரியவில்லை, காலிலே வலியும் இல்லை. நன்றாகவே இருக்கிறது, எல்லாம் நன்றாகவே இருக்கிறது. நல்லதை நினைப்போம், நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். இது புத்தரின் போதனையில் ஒன்று. எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும். இன்று இரவு பௌர்ணமி. முடிந்தால் அந்த பௌர்ணமியை காணுங்கள். சிகப்பு நிறத்தில் இருக்கும் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொன்னார்கள். நான் இப்பொழுது நடந்து செல்வதால் அந்த சந்திரனை என்னால் பார்க்க முடியாது. பார்க்கிறேன், வீட்டுக்கு போகும் வழியில் பார்க்கிறேன்.